இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வந்தவரை ஆதரிப்பதே சந்திர குலத்தின் நோக்கம். அதாவது என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? அதாவது எனக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன? உங்களை காப்பேன் என்று எனக்கு ஒரு சத்தியம் செய்ய வேண்டும். அவையத்தை காப்பென்று சத்தியம் செய்தால் நான் யாரும் இருக்கிறேன் சந்திர குலத்திலே பிறந்தவர்கள், ஓடு தவறாத குருகுலத்திலே பிறந்தவர்கள், முன் வைத்த கோலை பின் வைப்பீர்கள். சரி, உனக்கு எந்த ஆபத்தாம் சரி நான் காப்பாற்றுவேன் சத்தியம். தாங்கள் யார்? என்ன நடந்தது தெரியுமா? தாங்கள் யார்? உங்களுடைய பெயர்? என்னுடைய பெயர் கந்தர்வன். ஓய கந்தர்வன். உண்மைதான். யாரால் உங்களுக்கு அபயம்? சுவாமி, என்ன நேர்ந்தது தெரியுமா? அந்த ஆகாய லோகத்தில் மதத்தை செலுத்திக் கொண்டிருக்கும் பொழுது எனக்காக தாகம் தண்ணீர் என்று தாகம் கேட்டது. அதனால என்ன செய்ய தெரியுமா? என்னுடைய மனைவியாரிடத்தில் கேட்டேன். அதற்கு நாமதேர்த்த வெத்தலையும் தாளிச்சு சுண்ணாமும் கொடுத்து எனக்கு தண்ணீர் தாகத்தை தீர்த்து விட்டார்கள். பிறகு என்ன நடந்தது தெரியுமா? சிறிது நேரம் கழித்து அதை சாப்பிட்ட உடனே எனக்கு தலையோடு சுத்தியது, மயக்கம் வரது இருந்தது. அதை நான் என்ன செய்தேன்? என் மனைவியாரிடத்தில் கேட்டதற்கு, சுவாமி அதில் ஏதோ ஒரு சொத்தப்பாக்கு இருந்திருக்கும், அதனால் உங்களுக்கு மயக்கம் ஏற்பட்டது என்று சொன்னார்கள். அதன் பிறகு அந்த வெத்தலை தாம்பலத்தை கீழே துப்புங்கள் என்று சொல்லும் பொழுது அதை துப்பிய பொழுது என்ன நடந்தது தெரியுமா? அதாவது அந்த மாயக்கண்ணனாகப்பட்டவர் சூரிய பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கரங்களால் என்னுடைய உமிழ் வந்து விழுந்தது. ராமனாகிய பரதாமன் பாண்டவருக்காக சூரிய நமஸ்காரம் செய்து கொள்வது அவனுடைய கரத்திலே எச்சில் துளித்து மறந்து விட்டாயா? என்ன செய்தி? சத்தியம் மட்டும் செய்யாமல் இருந்தால் உன் சிரத்தை இவரிடத்திலே மடித்திருப்பேன். சத்தியம் செய்து விட்டேன். சந்திர குலத்திலே பிறந்திருந்தீரன், ஓடு தவறாத குருகுலத்திலே பிறந்திருந்தீரன். சத்தியம் செய்து விட்டேன். நீ பாடுகளத்தை உன்னை காப்பாற்றுகின்றேன். மன்னா பிராணபதி என் தேவியுடைய குரல் போல தெரிகிறது. தேவி இங்கிருந்து வர வேண்டும். தேவி சுபத்ரா, சுபத்ரா. தேவி ஏழாவது கந்தரபுரத்திலே அரணிமான கனகத்திலே வாழ்ந்து கொண்ட நேரத்திலே மன்னா அபயம் இருக்கிறாயே, உனக்கு யார் அபயம்? அதாவது முதல்ல எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுங்க. அதாவது ஆபத்துல மாட்டிக்கிட்டேன், என்னை காப்பாத்தணும்னு ஒரு சத்தியம் பண்ணுங்க சொல்றேன். கனகத்திலே சத்தியமா? அப்படியா? எந்த கஷ்டமா இருந்தாலும் நான் காப்பாற்றுகிறேன் சத்தியம். உனக்கு யாரால் அபயம்? என்ன காரணம்? 27 பெண்கள் வந்தார்கள். ஆபத்து என்று மாங்கல்யம் பறி போகின்றது, புருஷனுக்கு ஆபத்து காப்பாத்துன்னு சொன்னாங்க. சரி, என்னுடைய மங்களையும் பறிப்போனாலும் தாகாய பூமி சாட்சியாக அண்ணன் திருநாமத்தின் மீது ஆணியாக நிச்சயமா காப்பாத்தணும்னு சத்தியம் பண்ணிட்டேன். சரி, அதன் பிறகு யாருன்னு கேட்க, கந்தருடைய மணிமார்கள் ஆகாய மார்க்கமாக போகின்ற தருணத்துல அவர்
பழத்தை கீழே துப்பிருக்கிறாரு. அந்த பகவானுடைய கை விழுந்து விட்டது. அப்படியா? பகவானாகப்பட்ட சக்கரத்தை அனுப்பிட்டாரு. சக்கரத்தை திருப்புங்க, எல்லாம் என்னுடைய மன்னவர்கள் உயிர் போயிரும். சரி. சத்தியம் மறைமுகமான என்னிடத்துல வாங்கிட்டாங்க. அப்புறம் அதன் பிறகு என் அண்ணனாகிய ஸ்ரீமந்த நாராயண சந்திக்க போனேன். அவர் காப்பாற்ற முடியாது. பலவாறு பேசுறாங்க. ராமனாயே கண்ணன் காப்பாற்ற வேண்டும் சொல்லிட்டாராம். ஆமா, முடியாது. பிறகு என்ன நடந்தது? அதாவது கண்டவனுக்கு வந்து புண்ணிய ஜாதி பசங்களை மாலையிட்ட சொத்து விதியந்த பசங்க காட்டுல வாழ்றாங்க. நாட்டு இருக்குதா, நகர் இருக்குதா, சொத்து இருக்குதா, சொகுது இருக்குதா, ஒண்ணுமே இல்லாத பசங்களோட மாண்டவரோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அப்படியா? ஆமா, எங்களை பத்தி ஏராளமாக பேசுறாராம். ராமனாயே கண்ணனா ஆமாங்க, இதுதாங்க பேசுறாங்க. என்ன கௌரவம் இருக்கும்? இருக்கட்டும், நானே சென்று அப்படி இருந்தாலும் அந்த சக்கரமாகப்பட்டதை தேடி வந்தாக வேண்டும் அல்லவா? தான் வரும். சக்கரம் வரட்டும். ராமனா இந்த அர்ஜுனா என்று பார்க்கின்றேன். மாமா, உன்னுடைய பாதங்களுக்கு நடைபெற்ற உதவி தெரிவிக்கின்றேன் மாமா. சரி, இருந்தாலும் எனக்கு ஒரு உதவி செய்வீர்களா? என்னை தேடி வந்திருக்கிறீர்கள், என்ன காரணம்? அர்ஜுனா, ஆகாய கந்தர்வனுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறாயாமே. உண்மைதான். என்னிடத்திலே அபயமென்று வந்தான். அபயத்தை காக்கிறேன் என்று நான் சத்தியம் செய்துவிட்டு அர்ஜுனா என்னுடைய அபயத்திலே இந்த கந்தர்வனாகப்பட்டவன் நான் என் அபயத்தில் இருக்கின்றான். அந்த கந்தர்வனாகப்பட்டவன் எனக்கு வேண்டும். அவனை விடுவீதி நான் கொண்டு போகிறேன். மாமா, வேறு எதுவினால் கேள் தருகிறேன். கந்தர்வனாகப்பட்டவன் இந்த அர்ஜுனுடைய அடையாளத்தில் இருக்கின்றான். இந்த அர்ஜுன் இருக்கு வரை கந்தர்வனை துரத்தி அறுக்க முடியாது, முடியாது, முடியாது. யார் வந்தாலும் சரியே. ஏய் அர்ஜுனா, ஆமா, எங்கிருந்து வந்தது உனக்கு பேர் வந்த தனித்த வீரம்? நீளம் தீரம் நெஞ்சினிலே ஈரம் அனைத்தையும் கொடுத்தவன் இந்த மாமன். இருக்கட்டும். என்னை நாடி வந்தவர்களை ஆதரிப்பதே சந்திரனத்தின் நோக்கம். யார் வந்தாலும் முடியாதா? யார் வந்தாலும் அண்டமே இழுத்து கொண்டு விழுந்தாலும் அர்ஜுன் இருக்கும் வரை கந்தருடன் சிறத்தை அறுக்க முடியாது. திரும்பி சென்று யார் அர்ஜுனா? நீ அர்ஜுனாவா? அவன் என்று மரியாதை பேசிக் கொண்டிருக்கின்றேன். நானும் மைத்துனன் என்ற மரியாதையோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ வார்த்தைகள் பேசும் ஓடிவிடு. கொட்டி அளக்காதே வீரத்தின் பேச்சுகளை. நான் ஏன் ஓடி மறைய வேண்டும்? உன்னை போட்டு சொல் பேச்சை கேட்டு விளையாடும் கோலை அல்ல. ஐயா, நான் கொடுத்த புத்தியை வைத்து விளையாடும் வீரன் அல்லவா நீ? புத்தியை வாங்கினவனுக்கே இவ்வளவு வீரம் இருந்தால் கொடுத்தவனுக்கு எனக்கு எவ்வளவு வீரம்? ஐயவா, ஏய், என்னை பார்த்து பாண்டவர்கள் ரத்த சொத்தை கிழித்த பாண்டவர்கள் கண்டவனுக்கு பிறந்த குண்டல தாயா. அது நான் சொல்ல வேண்டியதில்லை, நீயே தெரியும். மறுமுறை கட்டு மாவியாரை பெற்றவனே, முப்பாத்திரை பிறந்தவனே, யாரை வார்த்தை என்ன வார்த்தை? இடத்துல எனக்கு நீர் வார்த்தை. உனக்கு நீர் இருக்குமையானால் எங்களை சண்டையில் பார்க்கலாம். அப்படி இதுதான் கர்மம் கொண்டோ.
வீரம் வீரம் அனைத்தையும் கொடுத்தவன் இந்த மாமன். எப்பொழுது என்னையே சுழற்றி எரிந்தாயோ உன்னை சுழற்றி எரிய ஒரு அக்கிரகோணி சேனையோடு என்னுடைய பெரிய அத்தை மக்களாகிய துரியோதனாதிகளை கூட்டி வந்து காலை ஒட்டிக்கிறேன்டா. முடியாதுன்னு துரிய நடத்த போறியா? பார்க்கலாம் போடா. துரியோதனா மாமா ருக்கியும் கோமணமும் எங்க வைத்திருந்தாய்? மாமா பஞ்ச பாண்டவர்களா பையக்கு பசங்களா காடு வனவாசம் ஓட்டுறது எப்பவும் நாட்டப்பா குடுப்புறான்னு பாருங்களுக்கு காடு வனவாசம் ஓட்டிக்கிற மாமா. ஏய் துரியோதனா சந்தேகம் நான் உடு பக்கம் வந்திருக்கிறேன். அவசரமா பேசாத. ஈரமுடிப்பு போயிடானுங்கிற கருப்புச்சாட்டு போட்டியாட்டு எல்லாம் ரொம்ப ராவு கேட்டு வாங்க மாமா. இனிமேல் நான் உடு பக்கம் தான் மாமா. உன்னை நாளுக்கு நாள் மேலால கொண்டு போறேன். மாமா இருந்தாலும் மேல சந்தேகம் எப்படி சூத்தலாத செப்பு அந்த மனாதிபதி பாண்டவர் பக்கம் நாலு கேட்க வந்தவங்க அந்த பக்கம் அந்த மாசம் வந்து இன்னைக்கு வந்திருக்கிறியே என்ன காரணம் மாமா? பாண்டவர்கள் இருக்கும் இடத்தை நான் காட்டுகிறேன். இத்தனை வருடமாக எனக்கு விசுவாசிகளாக இருந்தது போல் நடித்துக் கொண்டிருந்தார். இன்றைக்கு என்னையே பகையாளியாக்கி விட்டார். அதனால அந்த பங்காளி போனா அவனுடைய பங்காளி நீ இருக்கிற, எனக்கு அத்தை மக்கள் நீங்களும் இருக்கிறீங்க. இன்னுமே அழுது நான் உடு பக்கம் தான். அதனால ஒரு அக்கறை கோணி சேனையை கூட்டிட்டு என்ன பொறுமையா வா பார்க்கலாம். ஆமா சூதாடி மகளையாடி நாடு நகர நவதற்கு மேல அனைத்து பரிவர்த்த பாண்டவர்கள் காடு வனவாசம் சென்றிருக்கிறார்கள். காடு வனவாசம் போன பாண்டவர்களுக்கு அடுப்பு கூட்டி பார்த்திருந்த அடுப்புகளை பார்த்திருந்தாலும் இரண்டு மணி நேரம் ஓடும். அதனால பாண்டவர்களை கண்டு கண்ணால இப்ப வரா சண்டைக்கு நான் இருக்கிறோம். நீ இருக்கிறதுனால கண்ணா. ஏண்டா முடியாதென்று அந்த துறையில ஒரு சேனை கொண்டு இருக்கிறார். ஆமா இப்பொழுது பொடி பொடி ஆக்கிறேன்பா. அடே துரியோதனா பறித்து சொன்ன நாய்களுக்கு இடம் தெரியும். ஏண்டா உங்களை ஒழித்து கட்டி விட்டா இந்த நாடு நகர நவதல் சென்றால் நிலைக்க சொந்தப்படா. அந்த மறுமுறை கேட்டு மாமியாரை பெற்றான அவன் வார்த்தைக்கிட்டு இருந்துவியா? என்ன செய்யறப்பா? அறிய கொடுத்து நான் சட்டாள பாவி. கொல்ல மாட்டோம் நான் கொடுத்தேன் நான் சட்டாள பாவி. தம்பி அர்ஜுனா ஒரு குழல் தேனையே அழிந்து விட்டது. பின்ன மிச்சம் இருந்தா ரெண்டு வருஷம் இருந்தாலும் ஒரே கிளாஸ் ஜாலம் மாட்டி முடிஞ்சு விட்டாரு. இருப்பா உன்னு கூட வந்தவங்க எல்லாம் எங்க மாமா? ஒவ்வொருத்தரும் அதுதான் நம்ம கருமூஞ்சி வாய் இருக்காங்க. எல்லாம் செத்து போயிட்டாங்களா? அடிச்சு கொண்டுட்டாங்க மாமா. ஒரு குண்டை மட்டும் ஒரு சூட்டம் போற செத்து போயிட்டாங்க. அப்ப உன்னை நம்பி நானும் வந்தேன். உன்னுகிட்ட சேனல்ல நான் அவங்கிட்டே போய் சேர்ந்துக்கிறேன். நீ போட டேய் மாமியால பெண்ணான மத்தால அடிபட்ட மாமியால போற திறமடா. உனக்கு திறமை இருந்தா நீ போட. சந்தாங்க மட்ட சூத்தல செம்பு எப்படி நம்ப முடியாதுன்னு பீமா போயிட்டானா? நகரவே வாங்கடா
வேணுமா? அர்ஜுனா, உனக்கு என்ன வேண்டும்? எந்தனுடைய சிரம் உன் பாதத்திற்கு வர வேண்டும். என் பாதத்திற்கு வர வேண்டும். நவுந்துக. இப்பொழுது அதுவும் மேல் பாரம், மேலே பார். என்ன தெரிகிறது? இதோவா? யாரப்பா இது இப்படி கவிழ்ந்து கொண்டிருக்கிறார்? முகத்தை காட்டி. சந்துருவன். ஏய் சந்துருவா, நீ தான் பொட்டிக்கார பேச்சு கேட்டு கைது துப்புனவனா? சரி, நீ செய்ததற்கு தண்டனை இருக்கிறது. துரியோதனா, துரியோதனை அடித்து வம்சம் ஒரு அக்கருவாணி சேனையை அடித்ததற்கு உனக்கு ஒரு பரிசு இருக்கிறது. எப்படி? துரியோதனனுடைய சேனையை அழித்ததற்கு உனக்கு பரிசு உண்டு. என் கையில வெத்தலை தம்பளத்தை துப்பியதற்கு உனக்கு தண்டனை உண்டு. நான் என்ன தண்டனை கொடுத்தாலும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாடகம் எல்லாம் என்னுடைய சூழ்ச்சி. கந்தர்வனே, உன்னிடத்தில் இருக்கக்கூடியது 16,000 காணி பூமி, அதாவது குருச்சேத்திர பீடம். இது வெங்கல பூமி. இது சாதாரண மண் பூமி இல்ல, வெங்கல பூமி. இது ஒரு கோழி முட்டி வச்சாலும் எந்த பக்கமும் உருளாது, அந்த அளவுக்கு சமமான பூமி. இந்த சமமான பூமி நாளைய ஒரு காலத்தில் 18 நாள் பாரத போர் உருவானால் இது பாண்டவர்களுக்கு தேவைப்படுகிறது. அதனால அந்த பூமியா அர்ஜுன பேருக்கு எழுதி வை. அப்படி ஆகட்டும் சாமி. எழுதி வச்சிட்டியா? நாளைய தினம் நாங்கள் ஒரு போர் செய்வதாக இருந்தாலும் வெங்கல ரதம் தேவைப்படுகிறது. உன்னிடத்தில் இருக்கக்கூடிய வெங்கல ரதம், அதாவது உடையாத ரதம், அழியாத குதிரை, புறவி, அழியாத புறவி, இந்த அனைத்தையும் இந்த அர்ஜுனனுக்கே சொந்தம் என்று எழுதி. அப்படி ஆகட்டும் சாமி, கொடுக்கிறேன். உனக்கு என்ன வேணும் கேளு. அதாவது எங்களுடைய அபயத்தை காப்பதற்கு எனக்கு ஒரு வரம் வேண்டும் சாமி. என்ன வரம்? எப்படி தெரியுமா? 27 மனைவிகளை திருமணம் செய்து எனக்கு ஏதோ ஒரு புத்திர பாக்கியம் எதுவும் கிடைக்கவில்லை. முத பொண்டாட்டிக்கு பாவாடை ஒழுங்கா கட்ட சொல்லு, அப்பதான் உனக்கு குழந்தை. ஏகாபட்ட நான் கவட்டால தெரியுறா, அப்படியே தான் தெரியுறா. எனக்கு ஒரு வரங்களை கொடுத்தால் போதும் சாமி. உனக்கு 3 மனைவி வரா பாருங்க. இவளுக்கு கற்பப்பை சுருங்கி விட்டது. அதனால உனக்கு 99 குழந்தைகளை கொடுக்கறேன். ஆமா, கற்பப்பை கோளாறு எப்படி குழந்தை வர கொடுக்கற சாமி? ஏதோ ஒரு கோளாறுல பிறக்கட்டும். உனக்கும் இவருக்கும் இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கட்டும். உங்களுக்கு இல்ல சாமி, 80க்கு மேல ஆகுது, தோல் சுருங்கி போயிட்டு இருக்கு. சரி, நீங்கள் சென்று வாருங்கள், சுபிட்சமாக இருங்கள். குழந்தை வரம் கண்டிப்பாக உண்டு. ஆகட்டும். நான் குழந்தை வரம் புள்ள கொடுத்தாச்சுல சாமி, பிரச்சனை கொடுக்கல, சாமி கொடுத்துக்கல, புள்ள போய் பெத்துக்க. போய் ரெடி பண்ணு. பணம் கொடுத்துருக்கீங்கல்ல? பழம் கொடுக்கல. நான் பச்சையே பிறக்கட்டுமா? உம்மன் சாமி எனக்கு குழந்தை வர வேணுமா? குழந்தையே பிறக்குமா? ரெண்டும் பிறக்கும். சப்பினும் தொன்னினும் பிறப்பாங்க. போ கோயில் விட்டு சரி வைங்க, போங்க. நாளைய தினத்தில் ஒரு நாளைக்கு நமக்கு சண்டை செய்வதாக இருந்தால் வெங்கல ரதம், அழியாத புறவி, வெங்கல பூமி ஆகிய குருச்சேத்திர பீடம் இதெல்லாம் தேவைப்படுகிறது. இதையெல்லாம் பறிப்பதற்காகவும் இந்த உலகத்தின் நன்மைக்காகவும் நான் பூஜை செய்தேன். கந்தர்வனுக்கு மயக்கம் வர செய்தேன். என் கையிலே வெத்தலை தம்பளத்தை துப்பும்படி செய்தேன். அவனிடத்தில் இருந்த நாட்டை பறிப்பதற்காகவே துரியோதனாதிகளுடைய ஒரு அக்கரக்கோணி சேனையை ஒழிப்பதற்காக நாடகத்தை நடத்தினோம். நீங்கள் செய்த சூழ்ச்சி தான் இதெல்லாம். என்னுடைய சூழ்ச்சி தான் இது. என்றைக்கும் உங்களுக்கு நான் சகாயனாகவே இருப்பேன், காப்பேன், ரட்சிப்பேன். அனைத்து மக்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய பூமுனி அசரபட்சியம்மனுடைய அருளாசியோடு அனைவற்று பேரும் சுகமாகவே வாழக்கடவது. நமோ நாராயண. அம்மா தாயே, அவனுக்கு நாரி ரெண்டோ